in continuation of the series of lectures and in recapitulating these sections, we shall proceed with, we have in the previous section, we have dealt with section till section 34. Now, for today, I have taken 5 sections alone because we can deal with some of the sections. It will be very useful. The session will be for 45 minutes to 1 hour. Today's topic will be from section 35 to 40. I hope these sections, that is particularly section 35, 36 and 37, we are employing it almost on daily basis. In most of the cases, we'll be employing this doctrine of election and the question of apportionments. One thing that we have to see is till section 37 of the Transfer of Property Act, the act is applicable for both movable and immovable properties. ரெண்டு வகையான ப்ராப்பர்ட்டிஸுக்கும் இது பொருந்தும். அதாவது மூவபிள், இமூவபிள், 37 செக்ஷன் வரைக்கும். இந்த சாப்டர் 2ல 38 53A வரைக்கும் அந்த சாப்டர் பூரா இட் வில் அப்ளை ஒன்லி ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டுமே பொருந்தக்கூடிய சட்டங்கள் செக்ஷன்ஸ் 38 53A வரைக்கும். So far as this chapter is concerned. இப்போ 35, 36, 37 it will apply for both movable and immovable properties. இப்போ in continuation we will deal with section 35. இந்த section 35ங்கிறது என்ன? This is about elections. Electionsங்கிறது என்ன? சூஸ் பண்றது. அமாங் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்றோம். அப்படி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி எப்படி ரைட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போறோம். இந்த செக்ஷன் 35 is equal to section 187 of Indian Succession Act. 35 எப்படி ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளை ஆகுதோ அதே மாதிரி தான் வில்ஸில் வர ப்ராப்பர்ட்டிக்கும் உயிரில் எழுதக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் செக்ஷன் 187 அப்ளை ஆகும். ஸோ இப்போ இந்த செக்ஷனை நம்ம படிக்கும் பொழுது நம்ம இந்தியன் சக்சஷன் ஆக்டையும் சேர்ந்து தான் படிக்கிறோம். In most of my series, I try to relate the relevant sections that are applicable in other acts. Suppose நம்ம என்னதான் நம்ம Transfer of Property Act மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா கூட it is an occasion for us to relate it to other acts so that applicability அந்த ஆக்ட்லயும் இதே தான். அப்போ பார்த்தோம்னா தாத்பரியம் ஒன்று சேம். நம்ம இதுக்காக சக்சஷன் ஆக்டையும் திருப்பி இதுக்காக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் உயில் பற்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்ததுன்னா உடனே நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் விட்டுட்டு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் தூக்கிக்க வேண்டியதான். செக்ஷன் மட்டும் மாறும். இங்கே 35, அங்கே 187. தட் இஸ் ஆல். சரி, இந்த எலெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை ஒரு டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன். இப்போ எப்படி டாக்ட்ரின் ஆஃப் ஆஸ்டென்சிபிள் ஓனர், டாக்ட்ரின் ஆஃப் பார்ட் பர்ஃபார்மன்ஸு, டாக்ட்ரின் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்ட்ரின் இருக்கு இல்லையா. இந்த போன தடவை நம்ம கண்டிஷன்ஸில் ஒரு கண்டிஷனில் பார்த்தோம் டாக்ட்ரின் ஆஃப் அக்யூமலேஷன் செக்ஷன் 17 டாக்ட்ரின் ஆஃப் அக்யூமலேஷன். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம விற்றாலும் கூட அதில் வர வருமானத்தை அந்த வித்தவர் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் வச்சுக்கலாம். என்னங்க ப்ராப்பர்ட்டி வித்தா ரைட்ஸ் பூரா அங்கே போயிடுது. கரெக்ட், ட்ரூ. பட் சில கண்டிஷன்ஸை இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அலோவ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு அருமையான கண்டிஷன் தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன்.
இப்ப பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் செக்ஷன் நான் ஒரே ஒரு டவுட்டை ரைஸ் பண்றேன். நீங்க ஜஸ்ட் மனசுக்குள்ள ஆன்சர் பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. இப்ப நான் நம்ம சொத்தை தான் விற்க முடியும், கரெக்ட்? we can sell only our property, correct? Can we sell somebody's property? It is the question. Can a person sell somebody's property? Obviously cannot, correct? I cannot sell your property, you cannot sell my property. So the fundamental principle and fundamental rule is that a person who owns the property or authorized to sell alone can sell. Power of attorney அவங்கள வச்சு நம்ம விற்கிறோம். This is right. But இந்த செக்ஷனோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, செக்ஷன் 7ஓட எக்ஸெப்ஷன். அதாவது even if a person does not own the property, see, even if a person does not own the property, he can sell somebody's property. அதுதான் இந்த எலெக்ஷன். பட் ஹவு? அதுக்கு என்ன ரூல்? வாட் இஸ் தி ரூல் available under this section to make the sale valid? How to make the sale valid? Generally, if a sale is made by some other person regarding the property belonging to some other person, then the sale is not valid. It does not convey a valid title. But applying section 35 in certain circumstances, it gives the sale value. எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த செக்ஷன்ல the first point is it is an exception to section 7 of the Transfer of Property Act. கரெக்டா? ஃபைன். செக்ஷன் 7 என்ன சொல்லுது? Competent to transfer. Competency. Person competent to transfer. உனக்கு சம்பந்தம் இருக்கிற சொத்தை தான் விற்க முடியும். Every person competent to contract and entitled for transferable property or authorized to dispose of the property of not his own. அது பாருங்க. See, அங்கேயே செக்ஷன் 7லயே ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வருது பாருங்க. A person, every person competent to contract, correct? And entitled to transferable property. எப்படி entitled to transferable property னா என்ன? Property belonging to father dies, then inheritanceல வந்துருது. Inheritanceல வந்தா I am entitled to sell the property, right? Or authorized to dispose of, that is power of attorney. Authorized to dispose of a transferable property, not his own. வேறொருத்தருடைய சொத்தை பவர் ஏஜென்ட் வந்து விற்கலாம், ஏன்னா it is not his own. Then he is competent to transfer such property either wholly or partly or conditionally, absolutely, எப்படி வேணாலும் விற்கலாம். இதுதான் செக்ஷன் 7 சொல்றது. செக்ஷன் what it says, every person competent to contract and is entitled for transferable property is entitled to sell the property, correct? Now ஒரு departure from section 7 is a person does not own the property, is now selling the property. நான் இன்னொருத்தருடைய சொத்தை விற்கிறேன், பட் எப்படி அதை பார்ப்போம், ரைட்? திஸ் இஸ் டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன். அதாவது எலெக்ஷன்னா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். எலெக்ஷன் மீன்ஸ் டு சூஸ். இப்ப ஒரு அதாவது இந்த தாத்பரியத்தை சொல்லிடுறேன், தென் ஐ வில் கோ டு மீன் வாட் இஸ் எலெக்ஷன். இந்த செக்ஷன் 35ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாட் இட் சேஸ் அப்படின்னா, one person sells somebody's property. One person sells somebody's property. For example, father has 2 sons. Assuming father has 2 sons, correct? First son has purchased a property using his own money. It is his self-acquired property. First son has the property. Now, father has a property. Father has a property. இப்போ ஃபாதருக்கு வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, மைசூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஃபாதருக்கு, ஃபைன். சன்னுக்கு திருநெல்வேலியில ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, கரெக்ட்? ஃபர்ஸ்ட் சன். செகண்ட் சன்னுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபாதர் என்ன பண்றாரு, செகண்ட் சன்னுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னுட்டு he wants to transfer a property to second son. But father என்ன பண்றாரு, he is not transferring his property.
மைசூர்ல இவருக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி இவர் விற்கல, ரெண்டாவது பையனுக்கு தரல. பட் இன்ஸ்டெட் முதல் பையனுக்கு திருநெல்வேலியில் இருக்கிற சொத்தை எடுத்து ரெண்டாவது பையனுக்கு கொடுத்துறாரு. வெதர் திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் வேலிட். அப்பா அவரோட சொத்தை ரெண்டாவது பையனுக்கு கொடுக்கலாம், ஃபைன், கரெக்ட். அப்பா முத பையனோட சொத்தை எடுத்து ரெண்டாவது பையனுக்கு கொடுக்க முடியுமா? Whether can it be done or not? No, the answer is in the section 35. அதாவது இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ் இட் கேன் பி கிவன். அப்போ அப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த செக்ஷனை திருப்பியும் படிக்கிறேன், பட் இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் எக்ஸாம்பிள். நோ ஃபாதர் இன் த சேம் டாக்குமெண்ட் he sells the property belonging to first son to second son, and in consideration thereof he gives his property in Mysore to first son. So what happens? Now father வந்து காயினை மூவ் பண்றாரு. எப்படி மூவ் பண்றாரு? ஃபர்ஸ்ட் சன்னோட ப்ராப்பர்ட்டி எடுத்து செகண்ட் சனுக்கு கொடுத்துறாரு, and he gives his property to first son in the same deed. Then what happens? Then what happens is, the first son இருக்காரு இல்லையா, இவரோட ப்ராப்பர்ட்டி வெளியில போயிடுச்சு. Then he must have to elect. Then he must have to elect. அதாவது சரிப்பா உன்னோட சொத்து எனக்கு வந்துருச்சுன்னா I am fine, fantastic. He can elect or he can reject. அக்செப்ட் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லப்பா எனக்கு வேண்டாம், என் சொத்து மட்டும் போதும் அப்படின்னு he can say. இதே தான் வில்ஸ்லையும். வில்லில் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி இன்னொரு பையனோட ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுத்துட்டாலோ, அதை சப்ளிமெண்ட் பண்றதுக்காக தன்னோட ப்ராப்பர்ட்டியை முதல் பையனுக்கு கொடுத்துட்டாலோ, then the same principle will apply. In that case, the first son must have to elect. He must have to choose. So what does mean by election? Election means selecting. Now here the first son selects, right, the father's property or takes among the alternative. இவருக்கு இவரோட ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கலாமா இல்ல அப்பா ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாமா அப்படிங்கிற ஒரு, அஸ்யூமிங் இன் மவுண்ட் ரோட் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு belonging to a son. Father has a large farmland in Tirunelveli. Now he wants to give this farmland to the first son, and by the said transfer, the same transaction, he displacing the son's property in Mount Road to his daughter. அப்படின்னு வச்சுப்போம். Now the son can choose among the alternatives. என்ன alternative? ஒன்னு to retain his own property, in Mount Road, a 5-star hotel, or right, let this Mount Road property go to my sister, I will take the farmland. அப்படின்னு he can choose. This is called election. Now he is taking a decision. ஒரு முடிவை எடுக்கிறார். He is now taking a decision. This is section 35. இப்போ இதுல என்னன்னு பாருங்க, exception. This is an exception to section 7 of the Transfer of Property Act. இல்லையா? Section 7 says every person competent to contract and every person entitled to get transferable property or a person who is authorized to transfer the property not his own can sell. Here it is an exception. Somebody's property he is now selling. So this is an exception to a principle called nemo dat quod non habet. இந்த பிரின்சிபிளுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் தான் இந்த செக்ஷன் 35. That is, no one can convey a better title than what he has. So this is the principle. That is, nemo dat quod non habet means no one can convey a better title than what he has. So the father can only sell his property or convey or gift that property belonging to him. But in this case, he sells the property belonging to son. So under exception under 35, that is permissible. So this is a principle based on equity.
இதுல என்ன அப்படின்னா இந்த செக்ஷன் என்ன சொல்லுது? Now we will go travel into the section what it says to understand the section itself. Now we understood the example, now we will understand the section itself. That is, what's the section says? Section says 35. Even if you don't have the book, do not worry, I will just give it in points, bullet points. What it says is, a person professes to transfer. அவர் சொல்றாரு, a person professes to transfer, but he has no right to transfer. The father does not have any right to sell the transfer, the Mount Road property. A person professes to transfer, but he has no right to transfer the property, whether within his knowledge or without his knowledge. Whether his knowledge or not, transfers as a part of the same transaction. So ஒரே டிரான்சாக்ஷன்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டி டீல் பண்றாரு. ஒரே டீட்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டி டீல் பண்றாரு. ஒன்னு மவுண்ட் ரோடு ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு தி சன் அண்ட் another ப்ராப்பர்ட்டி பிலாங்கிங் டு himself. அதாவது பையன் இருந்து வெளியில போன சொத்தை வேற சொத்தை பையனுக்கு கொடுக்கிறாரு. ஒன்னு எடுத்துட்டு இன்னொரு சொத்தை கொடுக்கிறாரு. Now what he does, when he has taken the property from the son, he confers a benefit to the son with some other property. ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு he confers the benefit on the owner. What the section says, there should be a conference of benefit on the owner. If there is a benefit on the owner, if some benefit is conferred on the owner, then such owner must elect. Then such owner must elect. What does mean by election? He can accept or reject. So ரெண்டுல ஒன்னு பண்ணணும். An alternate. He can choose, he can select, he can now decide. Such owner must elect. Suppose he elects, then fine. Okay, அப்பா சரிங்கப்பா, நான் அதை எடுத்துக்கிறேன். Fantastic. He rejects. ஐயோ அதெல்லாம் முடியாது. If you want, you can give the property to daughter. I will retain my property. Yes, he is entitled to reject. Then if he rejects that, he will not be conferred any benefit from the father's property. Yeah, true, natural. Then the property directly goes to the daughter. Farmland directly goes to the daughter. Now, இதுதான் election. Now what happens? In the election, if it is for a consideration or as a gift, free gift கொடுக்கறாருன்னு வெச்சுக்கங்க, assuming both have the same effect. Both have the same effect. அவரே அப்பா வந்து ஒரு சார்ட் ஆஃப் கன்சிடரேஷன் மாதிரி சேல் நடந்தாலும் சரி, இல்ல கிஃப்டா இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தாலும் சரி, ஈவன் தென் போத் ஹேவ் த சேம் எஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி செக்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, த டிரான்ஸ்ஃபரர் கேன் பாஸ் டைட்டில் வெதர் ஹி பிலீவ்ஸ் தட் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஹிம் ஆர் நாட். அதாவது இன்னொருத்தருடைய டைட்டிலை எடுத்து he gives it, whether he believes that the property belongs to him. ஒரு உரிமையின் காரணமாக he feels that he has a right and he does it. So இப்ப what will happen? See, there is another person. யாரெல்லாம் elect பண்றது? Who are all the person competent to elect? Is the person who takes the property, that is, or conferred benefit on the property. ஒரு ப்ராப்பர்ட்டி லூஸ் பண்றவர் தான் எலெக்ஷன் பண்ணணும் இல்லையா? பொண்ணு இந்த கேஸ்ல எலெக்ட் பண்ண தேவையே இல்லை. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, சரி அப்பாவோட ப்ராப்பர்ட்டி வருது. ஸோ தி எலெக்ஷன், த பெனிஃபிட் ஆஃப் எலெக்ஷன் இஸ் given to the person who wants to take the benefit of the election. That is, ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி வந்தா இவருக்கு பெனிஃபிட்னு ஃபீல் பண்ணா he can choose. He can choose. Even if he feels that even if it is not beneficial, he wants to accept it, then he always accept it. So person in one capacity can take the benefit and in another capacity reject the benefit. ஒரு இடத்துல எடுத்துட்டு ஒரு போர்ஷனை எடுத்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் 2-3 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காரு in 2 different deeds, then he can elect it. எனக்கு 2 இது இருக்கு, ஸோ நான் வந்து இந்த டாக்குமெண்ட் கீழே வரதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலெக்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் தி மோட் ஆஃப் எலெக்ஷன்? எப்படி எலெக்ட் எப்படி பண்றது? எய்தர் சிம்பிள்,
The mode of election can be either by writing or implied. ஒரு சும்மாவே உட்காந்துட்டு இருக்காரு, ப்ராப்பர்ட்டி கொடுத்தாச்சு, சும்மாவே உட்காந்துட்டு இருக்காரு. Then his silence or any activity done on the basis of that transaction amounts to acceptance of that document. See example, பையன் என்ன பண்றாரு, மவுண்ட் ரோடு ப்ராப்பர்ட்டி அப்படி விட்டுட்டு போய் ஃபார்ம்ல டில் பண்ண ஆரம்பிச்சிடறாரு, ஃபார்ம்ல ஒர்க் பண்றாரு, அதே தன்னோட ப்ராப்பர்ட்டியா நடத்துறாரு. தென் இட் இஸ் an implied acceptance. He takes that acceptance. Okay அப்படின்னு சொல்லு. So it is an implied acceptance. In express என்ன, he gives it in by writing. He gives it in by writing. So who can elect? Now the person losing something have to elect to take the benefit of another property. So இந்த செக்ஷன்ல மெயினா நம்ம என்ன பார்க்கணும்னா, on academics, what are all the things that we have to see? என்னென்ன கண்டிஷன் இருக்கு? Now we will sort it down or jot it down in note. So என்ன கண்டிஷன்? A person without having a right on somebody's property is now selling it. In that case, he must have to put the benefit on the person who loses the property. This is a condition. Suppose what happens, இப்போ ஒரு சிச்சுவேஷன் எடுத்துப்போம். இப்போ டிரான்ஸ்ஃபரார் இறந்துறாரு. டிரான்ஸ்ஃபர்ங்கிற யாரு? whoever is transferring the property, he dies before election. என்ன பண்றது? உயில் எழுதுறாங்க, தம்பி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு தங்கச்சி கொடுத்துரு, நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு உயில் எழுதுறாரு. ரைட். அப்ப என்ன பண்றது? If the transferor dies before election, then the remedies can be worked out against his representatives. வாரிசுகளோட பேசி இது பண்ணிக்கலாம். நான் இப்ப எக்ஸாம்பிள்ஸும் தரேன், ஒரு கேஸ் லாவும் நான் சொல்றேன். இதுல இன்னொன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை டீல் பண்ணும்போது அக்செப்டன்ஸ்ங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி டியூரிங் தி லைஃப் டைம் ஆஃப் தி டோனார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுலேயே இன்னொரு செக்ஷன்லையும் பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்னா, டிசபிலிட்டி. அதாவது இப்போ மைனராக இருக்காரு, மைனராக இருக்கும்போது அக்செப்ட் பண்ண முடியாது, மைனராக இருக்காரு, மைனரால் எலெக்ட் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் சித்த சுவாதீனம் இல்லாத இருக்காரு, அவரால் எலெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஹி மஸ்ட் பி அ பர்சன் காம்பிடன்ட் டு கான்ட்ராக்ட் இல்லையா? எந்த ஆக்ட் டச்சிங் அப்பான் தி கான்ட்ராக்டா இருந்தாலும் somebody must be competent to contract. ஸோ இப்போ என்ன பண்றது? இப்போ ஒரு மைனரா மாட்டின்ட்டாரு, இன்னும் 10 வயசு தான் ஆகுது, இன்னும் 8 வருஷத்துக்கு இவரால he cannot give competence. In that case, what will happen? In that case, disability முடியற வரைக்கும் the time is extended. இதை நம்ம எங்கிருந்து ரிலேட் பண்ணலாம்? செக்ஷன் 6 ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்டுக்கு போகலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சூட்டு ஃபைல் பண்ணணும், ஒரு மைனர் இருக்காரு, ஒரு சூட்டு ஃபைல் பண்ணணும். மைனரால் ஃபைல் பண்ண முடியாது எக்ஸப்ட் பை ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ மைனர் கேன் ஆல்வேஸ் ஃபைல் அ சூட் இம்மீடியட்லி ஆஃப்டர் அட்டைனிங் மெஜாரிட்டி. அப்போ அவரோட டைமை வந்து அந்த டிசபிலிட்டியை வந்து செக்ஷன் தள்ளி போடுது. சரி, மைனராக இருக்காரு, மைனர் ஆகி 17 வயசுல திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது, அவருக்கு எல்லா நினைவும் போயிடுது. 25 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு நினைவு வருது. ஈவன் தென் இஃப் ஒன் டிசபிலிட்டி சீசஸ் அண்ட் அனதர் டிசபிலிட்டி வந்துருச்சுன்னு வைங்க, ஒன்றும் கேப் இல்லாத அனதர் டிசபிலிட்டி வந்துருச்சுன்னா, இன் தட் கேஸ் ஆல்சோ தென் தி டிசபிலிட்டி இஸ் எக்ஸ்டெண்டட். அந்த டைம் டு சூஸ் அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுது. ஸோ இதுதான் மெயின் திங். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டைம் கேப் வந்து சஸ்பெண்ட் ஆகுது, அது ஸ்டாப் ஆகுது, இட் won't ரன். அதுதான் சொல்றாங்க. சரி, இந்த செக்ஷன் வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும், எந்த செக்ட் ஆஃப் பீப்புளுக்கு பொருந்தும், எந்த ரிலீஜியஸ் பீப்புளுக்கு பொருந்தும், ஹிந்துஸுக்கு தான் பொருந்துமா அப்படின்னா கிடையாது. திஸ் செக்ஷன் இஸ் a secular section. It is a secular provision. எல்லா மதத்தவருக்கும்
இது பொருந்தும். ஸோ யாரு வேணாலும் எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் டீல் பண்ணலாம். 35 வச்சு சும்மா செகிட்டுமே இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நான் உனக்கு தரேன், இந்த ப்ராப்பர்ட்டி நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரொவைடட் எலெக்ஷன் இஸ் மேட். நவ் இதுல என்னென்ன எக்ஸப்ஷன் இருக்கு, எது எப்பப்பெல்லாம் அப்ளை ஆகுது? ஆப்வியஸ்லி எலெக்ட் பண்ணலன்னா அப்ளை ஆகாது. கரெக்ட்? ஆப்வியஸ்லி எலெக்ட் பண்ணலன்னா அப்ளை ஆகாது. And the person who is going to elect must be aware of his duty to elect. அவருக்கே தெரியாது இந்த மாதிரி ஆயிருக்குன்னு, then also this section will not lie. So the moment he comes to know it, then he can take the election. சரி, எப்பக்குள்ள பண்ணலாம் அப்படின்னா ஒரு கன்சிடரபிள் பீரியட். அந்த கன்சிடரபிள் பீரியட் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். we will see it. எப்படி, how அப்படிங்கிறத பார்ப்போம். So these are all the exceptions. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, person who is accepting the benefit must also bear the burden. Person who is accepting the benefit must also bear the burden. சரி, அப்பாவோட சொத்தை வாங்கிக்கிறாருன்னா அதுல என்னென்ன பர்டன் இருக்கோ அதையும் ஒரு ஏற்கனவே அப்பா ஒரு தெரியாதனமா ஒரு 10 லட்ச ரூபா கடன் வச்சிருக்காருன்னு வைங்க. Now he takes the election. மவுண்ட் ரோட் ப்ராப்பர்ட்டியை நான் சிஸ்டர் கொடுத்துட்றேன், அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிறேன்னா அதுல என்ன பர்டன் இருக்கோ அது ஒரு வேளை மார்ட்கேஜில் இருந்தாலும் then he is bound by it. ஸோ இந்த செக்ஷன் 35 வந்து சாதாரண செக்ஷன் அல்ல, அதுல உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ ஒரு வேளை எலெக்ட் பண்ணிட்டாரு, செலக்ட் பண்ணிட்டாரு, ரைட்டுப்பா அப்பா சொத்தை எனக்கு வந்துட்டுரும் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்துட்டாருன்னு வச்சுப்போம். ஃபைன். தென் வாட் ஹேப்பன்ஸ்? த ப்ராப்பர்ட்டி வெஸ்ட்ஸ் இன் ஹிம் வித் ஆல் ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், எல்லாத்தோட சேர்ந்து வந்துருது. லேட்டர் he cannot go back on that election. இன்னைக்கு முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணதான், finished. He cannot go back on that election. அதனால தான் நம்ம வழக்கு நடத்தும் போது சில விஷயங்கள்ல ஒரு வார்த்தை எப்ப பார்த்தாலும் நம்ம அப்ளை பண்ணுவோம். என்னன்னா approbation and reprobation. approbate and reprobate ஆர்குமெண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்க. he cannot blow hot and cold அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். So when there are two alternatives and he has chosen it, then he must have to stick on to that alternative. So he cannot blow hot and cold, he cannot take approbate and reprobate. So அந்த டாக்குமெண்ட்ல முழுசா என்ன இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஸோ ஓகே, நவ் இதை நான் ஒரு தடவை இந்த செக்ஷனை மட்டும் உங்களுக்கு சம் அப் பண்றேன். I will just sum up this section to you. I hope by this time you would have understood this section. See, the election, it is conferring a benefit on the person who loses it, and it should be in the same document. He can accept or reject, but all to be done within a reasonable period. I will also tell Indian Succession Act la 1 year period கொடுக்குறாங்க. Section 187 1 year period. உயில் எழுதி, if அப்பா எழுதி தந்துட்டாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை you take it or leave it அப்படின்னா 1 year time is given. He must have to choose. That we will go into that section later. So whatever obligation is attached to that property will also come to that person who chooses this property. These are all the fundamental points that we have to see. With this particular thing, I will also touch upon some of the provisions in the Succession Act. But the Succession Act, enna provision? I will just point it out so that the interested viewers can make note of it. One section 187, as I said, it is election in Succession Act. Fine, fantastic. Now, section 188, only 3 sections is there. Easiயான sections தான் இந்த 3. The section 188 என்ன சொல்லுது அப்படின்னா, circumstances in which knowledge or waiver is presumed. அதாவது நாலேஜோ இல்ல வெய்வரையோ விட்டுத்தரதையோ எப்ப ப்ரிசியூம் பண்ணிக்கலாம், அது வந்து ஃபேக்ட். எந்த சிச்சுவேஷனுங்கிற சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் அல்லது ரிஜெக்ஷன் தெரிஞ்சு போயிடும். Now, 189 of Succession Act. When transferors representatives may call upon legatee to elect. அதாவது இந்த சொத்தை வந்து உயில்ல எழுதுறாங்க, அது ஒரு பெனிஃபிஷியரிக்கு போகுது. அவர் வந்து இவங்க இந்த டெஸ்டேட்டாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவரை கேட்கலாம், ஐயாப்பா
அப்பா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நீ இந்த சொத்தை வச்சுக்கிறியா இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு, நான் அவன் சொத்தை எடுத்து கொடுக்குறேன்னு. நீ என்ன சொல்றேன்னா தேர் 1 year டைம் லிமிட் இஸ் கிவன். ஸோ இதுதான் தாற்பயம். நான் நம்ம ஏற்கனவே 35ல பார்த்த மாதிரி இங்கே செக்ஷன் 190 190 190 that is postponement of election in case of disability. சப்போஸ் உயில் எழுதி தந்தாலும் அந்த சமயத்துல பையனால ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், டிசபிலிட்டி, மைனாரிட்டி ஆர் இன்சேனிட்டி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பர்சன் மாட்டின்ட்டார்னா தென் த டிசபிலிட்டி இஸ் தி எலெக்ஷன் இஸ் போஸ்ட்போன். இதுதான் சார் விஷயம். இதுல இந்த இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம இங்கிலீஷ் லாவை பேஸ் பண்ணி தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் வந்துச்சு. இது ஆக்சுவலா நம்மளோடது கிடையாது, இது அங்கிருந்து நம்ம இறக்குமதி செஞ்சோம். இந்த இங்கிலீஷ் லால என்ன பண்றாங்க, இதே பிரின்சிபிள் தான், அதுல அவங்க காம்பன்சேஷன் சொல்றாங்க. தட் இஸ் ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுத்துட்டா அதை காம்பன்சேட் பண்றாங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி மூலமா. தட் இஸ் காம்பன்சேஷன். தே கால் இட் காம்பன்சேஷன், வி கால் இட் ஃபார்ஃபீச்சர். ஒன்னு எடுத்துறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தட் இஸ் அதுதான் டிஃபரன்சஸ். We use the word forfeiting the property. In English law la time limit கிடையாது, எலெக்ஷன் எப்ப வேணாலும் எடுக்கலாம். பட் in Indian law la legacy வந்துருச்சுன்னா 1 year டைம் லிமிட் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஒரு உம்மனா மோஜி மாதிரி ஒண்ணுமே சொல்லலை, என்ன பண்றதுன்னு தெரியல, ஸோ குழப்பம் இருக்கிறனால தானே ஒன்றும் சொல்லலை. If he is clear, he would have taken a decision, isn't it? In that case, law prescribes 1 year time. Law prescribes 1 year time. In English law, if a person is disabled, that is disability irundhuduna, then on behalf of him the court will take a decision. In English law, if a person is disabled to take the decision, or if a person is disabled to elect, then the court will come to his help. In Indian law, the position is different. The election is deferred. The election is deferred or postponed till disability ceases. Till disability, அதாவது அவருடைய குறை நிவர்த்தியாகும் வரை இது தள்ளி போடப்படும். ஸோ எப்போ வேணாலும் அவர் இது பண்ணிக்கலாம். இதுல இருந்து நம்ம ஸ்லோவா இந்த செக்ஷனை இப்போ முடிச்சுட்டு we will go into some of the case laws touching upon this section. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷனுங்கிறது வந்து இங்கிலீஷ் லால இருந்து வந்தது இல்லையா? இதோட மெயின் செக்ஷன் என்ன அப்படின்னா கூப்பர் வர்சஸ் கூப்பர் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல இருந்து தான் இது வருது. கூப்பர் வர்சஸ் கூப்பர். இந்த கூப்பர் என்ன பண்றாரு, ட்ரஸ்டீஸ் கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துறாரு. ஏன் சம்சாரம் இருக்கிற வரைக்கும் till my wife's death let her enjoy the property, and after that you give the property to my children அப்படின்னு சொல்லிடுறாரு. wife has her own property. ஒய்ஃபுக்குன்னே தனியா ஒரு சொத்து இருக்கு. பட் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, ஒய்ஃப் gives her property to two sons. two sons. அதாவது ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஹஸ்பண்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரு, ஆஃப்டர் மை டெத் த ப்ராப்பர்ட்டி ஷல் கோ டு சில்ட்ரன் அப்படின்னு கொடுக்குறாரு. நான் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, அதை பைபாஸ் பண்ணி she creates a right. She says, I will give my property to my two sons and my husband's property to one son அப்படின்னு சொல்றாங்க. Now this one son who wants to take husband's property can ask for election. எப்பா பசங்களா இங்க வாங்க, இந்த மாதிரி எலெக்ஷன் இருக்கு, நீ இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறியா அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறியா, I am calling upon you. I can compel you to take. பி அண்ட் சியை கம்பல் பண்ண சொல்லி இவர் வழக்கு போடலாம். இதுதான் கூப்பர் வர்சஸ் கூப்பர்னுங்கிற வழக்குல ஒரு சாராம்சம். சில கேஸ் லாஸ், நம்ம ஓன் கேஸ் லாஸை நான் ஜஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இப்போ ஒரு டாக்குமெண்ட்ல எழுதியிருந்தால் நம்ம என்டையர் டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்து be it a transfer deed or be it a will, so whole document
டாக்குமெண்ட்டை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். அப்பதான் அந்த இன்டென்ஷன் ஆஃப் எய்தர் த டிரான்ஸ்ஃபரர் ஆர் த டெஸ்டேட்டர் தெரியும் இல்லையா? அதுதான் 1964 5 SCR 836 5 SCR 836 SCR 836 1964 5 SCR 836 சி பீப்பதும்மா, பல்ல உடைக்கும் கவலைப்படாதீங்க, சி பீப்பதும்மா அண்ட் அதர்ஸ் வர்சஸ் VS கதம்போலி தையா. எனக்கு தெரிஞ்ச அதையே பார்த்து நீங்க எழுதிக்கலாம். KADAMBOLI THAOA கடம்போலி தையா அண்ட் அதர்ஸ். அதாவது whoever takes the benefit under the document or the will must have to accept the document. முதல்ல உயில் அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்புறம் தான் அந்த உயிலுக்குள்ள இருக்கிற எலெக்ஷனை இது பண்ண முடியும். So he must have to accept that document so far as to go for election of that document. Now, இப்ப AIR 1954 மெட்ராஸ், AIR 1954 மெட்ராஸ் 556, AIR 1954 மெட்ராஸ் 556. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோன்ட் ஃபீல் தட் இட் தீஸ் ஆர் ஆல் ஓல்டு கேசஸ். நல்ல கேசஸ் எல்லாம் நியூ கேசஸும் வச்சிருக்கேன். ஐ வில் கிவ் இட். ஏன்னா இந்த ஒரு செக்ஷனை டீல் பண்ணாவே 1 hour ஆயிடும். பட் இஃப் வி கம்ப்ளீட் த டைம் ஐ வில் க்ளோஸ் இட், டோன்ட் வரி. நவ் இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க, இஃப் யூ அக்செப்ட் த வில் என்ன அர்த்தம், யூ ஆர் அக்செப்டிங் தி இன்டென்ஷன் ஆஃப் த டெஸ்டேட்டர். am I right? எல்லா வில்லிலையுமே இன்டென்ஷன் ஆஃப் த டெஸ்டேட்டர் என்ன நம்ம சொல்றோம், he has not executed the will in the sound disposing state of mind. எனக்கு கொடுக்கணும்னு தான் வச்சிருந்தாரு, அவருக்கு கொடுத்துட்டாரு, என்ன ஓரமா ஜனையோட அவர் பார்க்கல. ஸோ இன்டென்ஷன் ஆஃப் த டெஸ்டேட்டரை நீங்க அக்செப்ட் பண்ணா தான் இந்த டாக்டர் ஆஃப் எலெக்ஷனுக்குள்ள போக முடியும். Now, just I will spell out the another case law. 1981 1 SCC 537, 1981 1 SCC 537. New Bihar Beeri Leaves, New Bihar Beeri Leaves and Company versus State of Bihar and Company versus State of Bihar, 1981 SCC 537. அதாவது approbate and reprobate அப்படிங்கிற பிரின்சிபலை சொல்றாங்க. அதாவது one who takes the choice, he must have to stick on to this choice. Now we will go to some of the recent case laws. 2016 1 MWN, 2016 1 MWN 598 Tyagarajan and others. 2016 1 MWN 598 S Tyagarajan and others versus Chitkala Govindasamy. Tyagarajan and others versus Chitkala Govindasamy. அதாவது if a person accepts the benefit under the contract, then he is stopped. ஒரு acceptance முடிவு பண்ணிட்டார்னா then he is stopped from denying the validity of the contract. ஐயோ அந்த கான்ட்ராக்டே தப்பு அப்படின்னு பின்னாடி சொல்ல முடியாது. Now 2020 3 CTC 2020 3 CTC 111 2020 3 CTC 111. இந்த கேஸ் என்னன்னா, பகவத் சரண் through LRs versus புருஷோத்தம். பகவத் சரண் through LRs versus புருஷோத்தம். அதாவது இதுல என்னன்னா, ப்ரீவியஸ் சூட்ல மொத்தம் 2 சூட் இருக்கு. முதல் சூட்ல அவர் என்ன பண்றாரு, உயில் இருக்குங்கிறத ஒத்துக்கிறாரு. ரெண்டாவது சூட்ல இது ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி தான். அதுல என்ன சொல்றாரு, தி கேரக்டர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் டிஃபரெண்ட். He says that it is a self-acquired property of the testator அப்படிங்கிறாரு. செகண்ட் சூட்ல நோ இட் இஸ் a joint family property, எனக்கு ஷேர் கொடுங்கங்கிறாங்க. So he is now approbating and reprobating. He has taken one stand in the previous suit
and again taking a contradictory stand in the other suit. So what will happen? If he has taken one stand in the first suit, that is he has elected the stand in the first suit, then he cannot take a different stand in the second suit. So ரெண்டாவது சூட்ல ஒரு புது டிஃபென்ஸ் எடுத்தார்னா that is not valid அப்படிங்கிறது தான் இது. இன்னொன்று நம்ம யூஸ்வலா இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் சார், இந்த அட்வர்ஸ் பொசஷனா டைட்டிலானுங்கிறது இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். 2018 to CTC 2018 to CTC 750 2018 to CTC 750, that is Prema Suryanarayanan versus S. Venkataraman. அதாவது எந்த ஒரு வழக்குலையுமே ஒன்னா டைட்டில் ஹோல்டர்னு கேஸ் நடத்தணும். அப்படி டைட்டில் ஹோல்டர் நடத்தினா ஐ ஹவ் பர்ஃபெக்டட் தி டைட்டில் பை அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்னு கான்ட்ராஸ்ட் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. அதாவது ஓனரா கேஸ் நடத்தணும். இல்லைன்னா அந்த ஓனர், உண்மையான ஓனர் லாஸ்ட் ஹிஸ் ரைட் and I am in adverse possession and I have perfected title in adverse possession எடுக்கணும். He cannot take contrast stands at different times. ரெண்டையுமே he cannot take. If he takes both the stand, அதாவது ஃபர்ஸ்ட் பேரால நான் தான் ஓனர்னுங்கிறது, ரெண்டாவது பேரா சப்சிக்வெண்ட் பேராஸ்ல என்ன பண்றாரு, நான் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் 50 வருஷமா இருக்கேன் to the knowledge of the true owner and therefore I have perfected title by adverse possession or ouster as the case may be அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுத்தார்னா then he can be compelled to take one point. He cannot take both. இது ரெண்டையுமே அவர் கான்ட்ராடிக்டரியா எடுக்க முடியாது. இதே தான் அவுஸ்டர்ங்கிற கேஸ்ல என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 2015 1 CTC 642 2015 1 CTC 642 Shanmugam and others versus the child trust. Shanmugam and others versus child trust. See, most of you will be definitely knowing the difference between adverse possession and ouster. Even otherwise, I'll just point out for some of the new learners or the students who have turned lawyers. இந்த அட்வர்ஸ் பொசஷன் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி, அதாவது சொந்தத்தில் இல்லாதவர்கள். இப்ப உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் 5 பசங்க இருக்காங்க. 5 பேர்ல 3 ஆம்பளை பசங்க 2 பொம்பளை பசங்கன்னு வச்சுக்கோங்க. 3 ஆம்பளை பசங்க 2 பொம்பளை பசங்க. இந்த 2 பொம்பளை பசங்களும் கல்யாணம் ஆகி வேற இடத்துல இருக்காங்க. இப்ப இந்த ஆம்பளை பசங்க வந்து they can take a defense saying, நீ கல்யாணம் ஆகி போயிட்ட, உனக்கு தெரிஞ்சிருச்சு, நாங்க தான் இந்த சொத்தை வந்து பூரணமா அனுபவிக்கிறோம். You are ousted, that is even you after having come to know that we are absolutely owning this property within our own right, you cannot come and ask for partition அப்படின்னு ஒரு டிஃபென்ஸை ஜெனரலா எடுப்பாங்க. அதாவது if it is between the family members இருந்தா the word used is ouster or wooster. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா சொல்லலாம். காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ ஊஸ்டர் ஆர் அவுஸ்டர் அப்படிங்கிற பிரின்சிபல்ல டிஃபென்ஸ் எடுக்கலாம். இஃப் it is between third parties, that is without family relationship. If it is not between the members of the family, then the defense taken or the word to be employed is adverse possession. Assuming the real owner has given the property to a tenant. வாடகையும் தரல. Now tenant having stayed in the property for 50 years, he can plead adverse possession. He can say, no, I have
perfected my title in my own capacity. I am not paying any rent. Now, I have declared my right openly, continuously, and I am in enjoyment peacefully for over and above the statutory period. அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுத்தார்னா, then his defense should be with respect to adverse possession and not oust or oost, whatever it is. So, fundamental point என்ன அப்படின்னா, ஊஸ்டரா இருந்தா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள டிஃபென்ஸ் எடுத்துக்கிறது. அட்வர்ஸ் பொசஷன் இருந்தா தேர்ட் பார்ட்டிஸ் யாராவது இருந்தா அந்த டிஃபென்ஸ் இருக்கு. திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். நவ் வித் திஸ் வி வில் கம் டு an end to section 35. இன்னும் another 2-3 செக்ஷன்ஸ் மட்டும் நான் டீல் பண்றேன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் லெக்சர். அடுத்த டாக்ட்ரினா நம்ம பார்க்கறது என்னன்னா அப்போர்ஷன்மெண்ட். இது பாருங்க நமக்கு எப்படி இந்த செக்ஷன் 35 நமக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, அஃப்கோர்ஸ் இந்த ஆக்டை போடும்போது இந்த மாதிரி எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. தட் இஸ் ஒருத்தரோட சொத்து எடுத்து இன்னொரு. இப்போ நேச்சுரலி வி ஆர் நாட் கமிங் அக்ராஸ் சச் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எம்ப்ளாயிங் டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன், எக்ஸப்ட் இன் கேசஸ் வேர் பீப்புள் டேக் டிஃபரண்ட் ஸ்டாண்ட்ஸ் டியூரிங் தி ப்ரொசீடிங்ஸ். ஆர் அஃப்கோர்ஸ் பை வில் தேர் கேன் பி a doctrine of election, sorry, applicability of doctrine of election. இந்த apportionment is a section, that is section 36 and 37, which we may come across in our daily practice. இந்த apportionmentங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். apportionmentங்கிறது என்ன? apportioning, a portion, apportion, வகுக்கிறது, பிரிக்கிறது. இட் இஸ் a share. ஒரு ஃபுல் ஷேர் இருக்கு, அதில் 2-3 பேருக்கு கொடுக்கறது தான் apportioning. இந்த கான்செப்டை நம்ம மேக்ஸிமம் எங்கே டீல் பண்ணுவோம்? லேண்ட் அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸில் டீல் பண்ணுவோம். கரெக்டா? ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, என்டையர் சொத்தும் அக்விசிஷனில் போயிடுது. அப்போ அந்த காம்பன்சேஷனை தரும்போது என்ன பண்ணுவாங்க? யாராருக்கு எவ்வளவு அப்படின்னு பிரிக்கிறது. எனக்கு இவ்வளவு, எனக்கு இத்தனை ஷேர் இருக்கு, உங்களுக்கு இத்தனோடு தான் ஷேர் இருக்கு அப்படின்னு பிரிக்கிறது. தட் இஸ் அப்போர்ஷன்மெண்ட். தட் வி வில் டீல் இட். இல்லையா? இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல அப்போர்ஷன் பண்ணா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். As I simply said, it is a doctrine. It means divide proportionately or distribute it or share it or just give it to the person concerned. அவருக்கு என்ன ரைட் இருக்கோ அந்த ரைட்டுக்கு நம்ம தந்துடணும். சிம்பிள் சார். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லீஸ் எடுக்கிறோம், 3 ஷேரர் இருக்காங்க, 3 ஜாயிண்ட் ஓனர் லீஸ் எடுக்கிறோம். நம்ம அந்த 3 பேர்த்துக்கும் மாசம் 30,000 ரூபாய் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 30,000 ரூபாய் அந்த 3 பேர்த்துக்கு தானே தரோம். சப்போஸ் ஓனர்ஸ் கேட்குறாங்க, இல்லைங்க எனக்கு 10,000 ரூபாயா 3 பேர்த்துக்கும் தாங்க அப்படின்னு. உடனே அந்த டெனன்ட் என்ன பண்ணுவாரு? 3 பேர்த்துக்கும் 10,000 ரூபாயா கொடுக்கலாம். 30,000 ரூபாய் கொடுத்தாலும் 3 பேரும் பிரிச்சுக்கலாம். 3 பேர்த்துக்கும் தனித்தனியா 10,000 ரூபாய் கொடுத்தா he is apportioning the rents with respect to each of the owners. சிம்பிள். அப்போர்ஷன்மெண்ட்ங்கிறது அவ்வளவுதான். இது இங்கிலீஷ் அப்போர்ஷன்மெண்ட் ஆக்ட் 1870 அதை பேஸ் பண்ணி இந்த பிரின்சிபலை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்குள்ள வச்சிருக்காங்க. they have injected this principle into this act. சரி, ஃபைன். இப்போ இந்த டாக்ட்ரின் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட்டை 2ஆ பிரிக்கிறாங்க. they are dividing it into 2 segments. One is section 36 and another one is section 37. அதாவது செக்ஷன் 36ல என்ன சொல்றாங்கன்னா அப்போர்ஷன்மெண்ட் பை டைம் அப்படிங்கிறாங்க. அப்போர்ஷன்மெண்ட் பை டைம். செக்ஷன் 37 it uses the word apportionment by estate. See, when we read the caption of section 36 and 37, we have to relate it that section 36 is with respect to time and section 37 is with respect to the property, with respect to the estate of the owners. How we shall see like this. I will explain it to you now. The section reads like this. The caption of the section reads like this.
apportionment of periodical payments on determination of interest of persons entitled. இவ்வளவு பெருசா சொல்றாங்க, அதெல்லாம் வேணாம் நமக்கு. 36ல என்ன சொல்றாங்க? apportionment of periodical payments, அதை மட்டும் எடுத்துப்போம் for the purpose of understanding. இப்போ இந்த செக்ஷனை ரெண்டா பிரிச்சுருவோம் சார், ஹெட்டிங்கே. apportionment of periodical payments, அதாவது apportionment by time, correct? 36 section 36, apportionment by time or apportionment of periodical payments on continuation of the heading பார்ப்போம், on determination of interest of person entitled. சரி, அதாவது on determination of interest of person entitled. அதாவது என்ன சொல்றாங்க? first portion of the section என்ன சொல்றாங்க? apportionment of periodical payment, அந்த heading. on determination of interest, அதாவது ஒரு 3 ஓனர் இருக்காங்கன்னா அந்த 3 ஓனருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத டிட்டர்மைன் பண்ணிட்டு if they are entitled we are giving the money. சார் இது யூஸ்வலா ஒரு கேசஸ்ல எப்பயுமே வருங்க. ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி செத்து போடுவாரு. இந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்லாம் நம்ம பார்ப்போம், செக்ஷன் 9 பிரின்சிபல். ஓனருக்கு 3 பேர் 3 வாரிசுகள் வந்து கேட்கும், யோ எனக்கு கொடு எனக்கு கொடு எனக்கு கொடு. இந்த ஓனர் என்ன பண்ணுவார்? இந்த டெனன்ட் என்ன பண்ணுவார்? either he has to apportion it and give it depending upon the number of sharers. 3 பேருக்கும் சண்டை இருந்திருக்கும் பசங்களுக்கு, எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ நீங்களே கண்டினியூ பண்ணுங்க, பட் வாடகை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க, பிரிச்சு நீயே கொடுத்துரு அப்படின்னு சொன்னா then the tenant can do it. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். there may be different examples just for the purpose of understanding I'm saying. so அவர் என்ன பண்ணுவாரு? கொடுத்துருவார். சரி, இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்கன்னு வைங்க. 3 பேர் இருக்காங்க, எங்களுக்கு வந்து இந்த 4 மாச வாடகையை முதலாளு கொடு, அடுத்த 4 மாசத்துல எனக்கு கொடு, அடுத்த 4 மாசத்துல வாடகையை கடைசி ஆளுக்கு கொடு. தே கேன் டூ இட் பீரியாடிக்கலி. ஒரு வருஷத்தை 3ஆ பிரிச்சுக்கலாம், அதாவது 4 மாசமா 3 வகையா பிரிக்கலாம், கரெக்ட்? தட் இஸ் ஆல்சோ கேன் பி டன். ஸோ எப்படி வேணாலும் தட் இஸ் பீரியாடிக்கல் பேமெண்ட்ஸ், அவ்வளவுதான். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி see this apportionment. இந்த செக்ஷன் எப்போ அப்ளை ஆகுதுன்னா இஃப் there is no contract. கான்ட்ராக்ட் இல்லைன்னா இந்த செக்ஷன் அப்ளை ஆகிடும். இப்போ பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல எடுங்க. பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல நிறைய செக்ஷன்ஸ் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ்ல ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்குங்க. அதாவது unless there is a contract to the contrary, unless there is a contract to the contrary அப்படிங்கிற வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். இதுலயும் அந்த வார்த்தை இருக்கு. if there is a contract then contract will bind. அதாவது ஒரு டெனன்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுகிறாரு, அப்பா இறந்துட்டாரு, பசங்களுக்கு இருந்தாங்க, எப்படி உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு கேட்டா இப்படி பணம் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா தென் அவரு அந்த மாதிரி தான் பணத்தை தர முடியும். so he is bound by the contract. suppose if there is no contract then he can pay it periodically depending upon the understanding between the parties. so இது எங்க அப்ளை ஆகும்? paying of rents, paying of dividends, annuities, வருஷம் கொடுக்குற தொகையா இருக்கலாம். இதெல்லாம் so far as money property is concerned. சப்போஸ் நீங்க நம்ம கிராமத்துக்குள்ள போவோம், கிராமத்துல குத்தகைக்கு விடுறாங்க, பணமா குத்தகை வாங்கிக்குவாங்க, இல்லைன்னா மூட்டையா குத்தகைக்கு வாங்கிக்குவாங்க. 50 மூட்டை நெல் கொடுங்க, 25 மூட்டை நெல் கொடுங்க, 20 மூட்டை நெல் கொடுங்க, 2 பசங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க. all these things will apply. he is apportioning the proceeds and giving it to the person entitled. section 36 என்ன சொல்லிருக்காங்க? on determination of the person entitled, whoever is entitled then he can give it. so வெள்ளாமைய எங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் அண்ணனுக்கு கொடுங்க, 2வது பகுதியை தம்பிக்கு கொடுங்கன்னு சொல்லலாம். so this is the object of section 36 with respect to time. அதே மாதிரி ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், இந்த 36 will not apply to third parties. இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட்லயும் அந்த ரைட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். and this rule applies only when there is no contract. now we will go to section 37.
செக்ஷன் 37 என்னன்னா apportionment of benefits of obligation on severance அப்படிங்கிறாங்க. செவரன்ஸ்னா என்ன? பிரிக்கிறது. apportionment of benefit அதாவது பெனிஃபிட்டை பிரிச்சு கொடுக்கறோம். apportionment of benefit of obligation on severance அதாவது ப்ராப்பர்ட்டியில யாராருக்கு என்னென்ன ரைட் இருக்கோ அது சம்பந்தமா கொடுக்கப்படுகிறது. It deals with apportionment of estate. சப்போஸ் உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வாங்கிக்கிறாரு, 3 ஷேரரா வாங்குறாங்க. அந்த 3 ஷேரருக்கும் என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பிரிச்சுக்கணும். இதுதான் சிம்பிள் பாயிண்ட். என்ன ப்ராஃபிட்ஸ் வருதோ இவங்களே அதை பிரிச்சுக்க வேண்டியதுதான். Now, ஒரு எக்ஸாம்பிள். When on transfer, if the property goes to several owners, then there is a duty to pay all the owners. சார் 36 37 ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை சார். 36 deals with the time bound payments, rents, equities. இது பாருங்க, இதுவும் அதே தான், பட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஷேரர்ஸ் இன் த ப்ராப்பர்ட்டி. வித் ரெஸ்பெக்ட் டு த ஷேரர்ஸ் இன் த ப்ராப்பர்ட்டி. வாட் தே சே, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, டு த போர்ஷன் ஆஃப் தயர் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறாங்க. டு த போர்ஷன் ஆஃப் தயர் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அன்லெஸ் தேர் இஸ் அ கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி. ஸோ ஒரு வேளை கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா தர தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு 2 பங்கு இருக்கு, மீதி 2 ஆளுக்கு 1/4 பங்கு இருக்கு. அதாவது ஹாஃப் ஷேர் ஒருத்தர் எடுத்துட்டுறாரு, இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு குவார்டர் ஷேர் இருக்கு. ஸோ ஒரு பாகம் வந்துருதா? இப்போ எப்படி நம்ம பிரிக்கணும்? ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கும் போது எப்படி பணம் கொடுக்கறது? 37 வச்சு தான் பணம் தரணும். கரெக்ட்? ஒரு ப்ராப்பர்ட்டி மொத்தம் 3 பாகஸ்தர்கள். 3 பாகஸ்தர்கள் ஈக்குவல் ஷேரா இருந்தா 1/3 1/3 1/3 ஃபைன், அப்படி கொடுக்கலாம் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். பட் நவ் வேல்யூ ஆஃப் ஷேர் மாறுது. ஒருத்தருக்கு 2 பங்கு வந்து, அதாவது ஹாஃப் ஷேர் வந்துருது, பை சம் சான்ஸ் ஹாஃப் ஷேர் வந்துருது. மீதி 2 பேர்த்துக்கு குவார்டர் ஷேர் வருதுன்னா, ஸோ இப்போ ஒருத்தர் விற்கிறவர் எப்படி பணம் தரணும்? ஹாஃப் ஷேர் ஏக்கும் குவார்டர் ஷேர் பிக்கும் இன்னொரு குவார்டர் ஷேரை சிக்கும் தரணும். அப்படிதான் தர முடியும். அதுதான் 37. So it says, if property is held in different shares, if the obligation, the benefit of obligation passes to several persons, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அந்த பெனிஃபிட் போறதா இருந்தால், then இந்த பர்ச்சேசருக்கு கரஸ்பாண்டிங் டியூட்டி டு எவ்ரி ஓனர் வந்துருது. இந்த பர்ச்சேஸ் பண்றவர் வந்து he has an obligation to pay each of the owner according to their value of shares. இதுதான் சார். if suppose இன்னொன்னு பார்க்கலாம், இதுல ஒரு நுணுக்கம் சொல்றாங்க. என்னன்னா, if you can divide severance னு நம்ம படிச்சோம். severance, that is apportionment of benefit of obligation on severance. இப்போ again we will go back to an example on tenancy. ப்ராப்பர்ட்டியை ஒரு டெனண்ட் கிட்ட இருந்து லீஸ் பண்ணி ஒரு டெனண்ட் வாங்கிக்கிறார். 3 ஓனர், 3 ஓனரும் 30,000 ரூபாய தனியா கொடுன்னா தனித்தனியா தந்தாகணும். கரெக்ட்? ஆனா ஜாயிண்டா கொடுன்னா ஜாயிண்டா தரணும். இப்ப அக்ரிமெண்ட்ல ஒரே அமௌண்ட் தரணும்ன்றதுன்னு வச்சுக்கோங்க, then the owner, the tenant has to pay it totally. இப்ப பிரிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா, then severance will not apply. You cannot sever, that is you cannot divide. In that case it has to be paid wholly. It has to be paid wholly. If there is an understanding to divide the proceeds, then it can be divided. If there is no understanding, then it should to be paid wholly. That is assuming ஒரு லீஸ் சொல்றேன். I will take the chance to relate to section 105 of the Transfer of Property Act. அது ஒரு செகண்ட் அப்படி அந்த பக்கம் போயிட்டு திருப்பி இப்படி வந்துடலாம். நம்ம
ஏன்னா we are going to come to a closure. இந்த 2-3 செக்ஷன் தான், அதெல்லாம் குவிக்காக போயிடும். இப்போ லீஸ்ங்கிற கான்செப்ட் தெரியும். there is another type of lease called composite lease, integrated lease. இப்போ காம்போசிட் லீஸ்னா என்னன்னா, ஒரு ஓனர் வந்து வாடகைக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது நீங்க இந்த இடத்த வந்து வீடாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிசினஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. நீங்க மொத்த வாடகை 20,000 ரூபாய். வீடாவும் யூஸ் பண்ணிக்கிறது, பிசினஸாகவும் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த டெனண்ட்டே என்ன பண்ணலாம், இந்த ரூமை கொஞ்ச நாள் வீடாக யூஸ் பண்ணுறது, அடுத்த ரூமை வந்து பிஸ்னஸாக யூஸ் பண்ணுறது, வாஸ்து பார்த்துட்டு வேற மாதிரி யூஸ் பண்ணுறது, எல்லாமே பண்ணலாம். பட் இன்டகிரேட்டட் லீஸ் அப்படின்னா என்னன்னா, ஓனரே பிரித்து கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம கோர்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் ஒரு இடத்த வாடகை பிடிப்போம். இப்போ பிரிச்சராக பார்த்தீங்களா, ஒரு செக்மெண்ட் மாதிரி போட்டு இந்தாங்க 100 சதுரடி உங்களுக்கு, 200 சதுரடி தானே. சரி, நீங்கள் ஒரு 500 சதுரடி வாங்கி அட்வொகேட்ஸ் 3-4 பேர் சேர்ந்து அதை பிரிச்சுக்கிறோம். ஆனால் வெளிப்பக்கம் ஒரே ஆளாக இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே பிரிச்சுக்கிறோம். ஸோ இன்டகிரேட்டட் லீஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஓனரே பிரிச்சே கொடுத்துருவாரு. சார், இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வீடை தான் யூஸ் பண்ண முடியும், இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கடையாக தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பிரித்து கொடுத்துறாரு. நீங்கள் in that case you call it an integrated lease. So whatever it is, if suppose proceeds have to be paid differently, contractல இருக்கு, வீட்டோட வாடகை இவ்வளவு, கடையோட வாடகை இவ்வளவுன்னு பிரிச்சிருச்சுன்னா, சப்போஸ் அம்யூனிட்டிஸ் இல்லை, கடைக்கு மட்டும் அம்யூனிட்டிஸ் இல்லை, அது இதுன்னா யூ கேன் ஆல்வேஸ் டிஸ்பியூட். ஸோ எதை சிவியர் பண்ண முடியுமோ அதை சிவியர் பண்ணிக்கலாம், எதை சிவியர் பண்ண முடியாதோ, பிரிக்க முடியாதோ அதை பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன். ஸோ பிரிக்க முடியாத பிரிக்க, சப்போஸ் ஒரு 3 பேர்த்துக்கும் வந்து ஒரு லைஃப் ஸ்டாக், அதாவது இந்த மேய்ச்சல் நிலம் இருக்கு, மேய்ச்சல் நிலத்தை வந்து நீங்க வாடகைக்கு எடுத்துக்கங்க, எனக்கு பணம் வேணாம், மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா எங்க 3 பேர்த்துக்கும் தந்துருங்க அப்படிங்கிறாங்க. அஸ்வினி, இப்போ மாடு கண்ணுக்குட்டி போடுறது கரெக்ட், ஃபைன், நீங்க மேய்க்கிறீங்க, பால் கொடுக்குறாங்க, எல்லாம் ரைட்டு. மாடு கண்ணுக்குட்டி போட 3 பேர்த்துக்கு கொடுக்குன்னா கண்ணுக்குட்டியை 3ஆ பிரிக்க முடியுமா? என்ன பிரிக்க முடியாது. See, these things cannot be severed. That is what law says. If anything can be severed, it can be given depending upon the value of shares. If certain things cannot be severed, then you have to give it in whole. That is composite lease. Composite leaseல மொத்தம் 20,000 ரூபாய், இதுக்கு அதுக்குனால கணக்கு கிடையாது, நீ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்க, எனக்கு 20,000, அப்போ it cannot be severed. பட் இன்டகிரேட்டட் லீஸு, ஏங்க நீங்கள் கடை போர்ஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஸோ நான் கடைக்கு வாடகை தர முடியாது அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணலாம். Do you now get it? ஸோ செவரன்ஸ்ங்கிறது என்னன்னா, பிரிக்கக்கூடியதாக இருந்தால் பிரிக்கலாம். நான் எதுக்காக இந்த லைஃப் ஸ்டாக் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இந்த ஆக்ட் வந்து 1882, அப்போ வந்து இந்த மானிட்டரி வேல்யூவை காட்டிலும் பெனிஃபிட்ஸ் எப்படி கிடைக்குதுங்கிறத அவங்க பார்த்தாங்க. ஸோ லைஃப் ஸ்டாக்ஸ் இது பண்ணாங்கன்னா லைஃப் ஸ்டாக்கே வாங்கிக்குவாங்க. 50 மூட்டை நெல் அப்படியே வாங்கிக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு தி டிரான்சாக்ஷன்ஸ் வேர் ஹேப்பனிங். தட் இஸ் வை லீஸ்ல அகைன் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க என்ன சொல்றாங்க, லீஸ் கேன் பி பை வே ஆஃப் மணி ஆர் பை அதர் மீன்ஸ். தட் இஸ் வாடகையா வந்து நம்ம மூட்டை நெல்லையோ ஏதோ ஒரு வெள்ளாமையில வர ஒரு பாகத்தையோ கேட்டு வாங்கிக்கிறது இஸ் ஆல்சோ லீஸ். இப்ப நான் ஏற்கனவே இந்த செக்ஷன்ல சொன்னேன், அப்போர்ஷன்மெண்ட் அண்டர் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட். இப்போ அவார்டு பாஸ் பண்றாங்க, நிலம் குடும்ப சொத்து அக்விசிஷன்ல போயிடுச்சு. அப்போ எப்படி வாங்குறது? அவார்டு செக்ஷன் 11ல பாஸ் பண்ணா ஒரு என்கொயரி வச்சு எனக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஷேர் இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. கரெக்டா? ஸோ இன் தட் கேஸ் செக்ஷன் 29 பிரகாரம் அவர் எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்றாரு, யாரெல்லாம் ரைட்ஃபுல் ஓனர்ஸோ அவங்களோட பர்டிகுலர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தே அப்போர்ஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட், தே கால்குலேட் in the award itself. Particulars of apportionment to be specified in the award. பிரிச்சாங்க. சப்போஸ் அதில் டிஸ்பியூட் வந்துருச்சு, நோ எனக்கு நிறைய ஷேர் அவருக்கு கம்மி அப்படின்னா, இவர் கையை கூப்பிட்டு நேரம் என்ன பண்றாரு, கொண்டு போய் ஹி டெபாசிட்ஸ் இன் தி சிவில் கோர்ட். தென் நீங்க அங்க அடிச்சுக்கங்க, ஐ ஆம் ரெஃபரிங் த மேட்டர் டு தி சிவில் கோர்ட். ஜட்ஜ் எப்போ சொல்றாரோ உங்களுக்கு பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஸோ சரி, அப்போ அவங்க நேராக போய் கோர்ட்டில் சப்போஸ் 31 பிரகாரம் இவர் டெபாசிட் பண்ணியிருந்தாருன்னா அங்கே போய் சண்டை போட்டு யாருக்கு என்ன ஷேரோ அங்கே எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அப்போர்ஷன்மெண்ட்.
Why I am citing this example is to make it applicable and relate this section 37 coming under the Transfer of Property Act with the section 30 of the Land Acquisition Act, just to have a relative discussion. அவ்வளவுதான். இன்னொரு ஏன்னா இதை நம்ம வந்து இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்டை வந்து நம்ம டெஃபினட்டா we will come across. இதுதான் சார் தாற்பயம். நவ் அடுத்த ரெண்டு செக்ஷன் 38, 39, 40 குவிக்கா போயிடலாம். ஒண்ணுமே இல்லை அதுல. 38 என்ன சொல்லுதுன்னா, transfer by person authorized, that is transfer by person authorized only under certain circumstances. only under certain circumstances. சார் இப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய இடத்துல வரும். இப்போ கோவிட்ல இருக்கு, சிச்சுவேஷன் இருக்கு, ஹஸ்பண்ட் வந்து உயிர் எழுதுறாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து என் மனைவிக்கு வந்து மெயின்டெனன்ஸா நான் தரேன் அப்படின்னு எழுதுறாங்க. இல்லை இந்த அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல வந்து மெயின்டெனன்ஸா நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு ரைட்டு போகட்டும்னு. இப்போ சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னன்னா, அந்த அம்மா வந்து வாழ்வாதாரமே இல்லை, அப்ப அந்த அம்மா விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. then the purchaser can purchase the property. See, இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். இப்பனா ஒருத்தருக்கு ரைட் இல்லாத போதும் ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ட் ஆச்சுன்னா ஹோல் ஆஃப் த அட்டெண்டன்ஸ் சர்க்கம்ஸ்டான்சஸை பார்த்துட்டு அவரோட ரைட்டை கன்வே பண்றது தான் இந்த எக்ஸப்ஷன்ஸ் டு, அதாவது நெமோட் ஆக்ட் பேட் நான் ஹேபிட்டோட எக்ஸப்ஷன்ஸ். இப்போ பாருங்க, வேர் எனி பர்சன் authorized under certain circumstances in their nature transfers the property for consideration, alleging the circumstances, அதாவது mentioning the circumstances. நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மெயின்டெனன்ஸ் ரைட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா, then the buyer is protected provided he is a bona fide purchaser. If he acts in good faith, then he is protected. But he must have to ascertain the existence of the circumstance. இதெல்லாம் கேஸ் டு கேஸ் வேரி ஆகும் சார். we did not have any case law for this, but இதெல்லாம் வந்து செக்ஷன்ல இருக்கு. ஸோ அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்ல தான் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். அதாவது என்னன்னா, if she cannot generate any income from the property for maintenance, then a person who comes forward to buy the property pays that consideration. Her maintenance is now satisfied. In that case, then the purchaser is protected. No, இதே தான் when a third person is entitled to maintenance. அதாவது சார்ஜோட ரிலேட் பண்ணி படிக்கணும் இந்த செக்ஷன் 39. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தருக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு, அதை ஒருத்தன் வித்துப்படுறாங்க, சார்ஜ் டிகிரி இருக்கு. ஸோ இப்போ வாங்கினாரு பாருங்க, அப்போ வாங்கினவர்கிட்ட இந்த அம்மா போய் கேட்கலாம், ஏங்க எனக்கு சார்ஜ் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில, நீ வாங்கிட்ட அப்படின்னு he can compel it. That is transfer where third person is entitled to maintenance. If they are entitled to maintenance from that property, they can always go on to question. இதுதான் 39. அடுத்தது 40. With this we will close the session. 40. Burden of obligation imposing restriction on use of land. அதாவது burden of obligation imposing restriction on use of land. அதாவது சிம்பிள், கன்ஃபியூஸே ஆகி வேணாம். இது ரெண்டா பிரிக்கிறாங்க சார். Again, this will be of very much use to us for lawyers. Section 40 எப்படி அப்படின்னா, a burden is cast on easement. இல்லையா, ஒருத்தர் பின்னாடி நிலத்தை வச்சுக்கிறாரு, then a burden, ஓனர் முன்னாடி இருக்கிற ஓனர் வந்து அந்த வழியை கொடுத்தாகணும். அது அவருக்கு பர்டன், அது கொடுக்க மாட்டேன் நாளைக்கு தடுத்தா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ he owes a duty for the other person to enjoy the property on some transfers. Then if there is a burden, then he must have to use, and he has a restricted enjoyment on the land. One thing. Second part of it ரொம்ப நமக்கு நிறைய யூஸ் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, if a specific performance casesல இதை நம்ம ரிலேட் பண்ணலாம். எப்படி? சேல் அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த சேல் அக்ரிமெண்ட் இருக்கும் பொழுது, நிலுவையில் இருக்கும் பொழுது, if a property is sold, then the agreement holder can enforce the agreement.
against the person who has knowingly purchased it. இதை நம்ம நிறைய ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் வழக்குகளில் யூஸ் பண்ணுறோம். பட் we may not be touching section 40 of the transfer of property. Here it says when there is a specific performance contract, that is A enters into a contract with B but sells it to C. So ஒரு ஓனர் இன்னொருத்தரோட கான்ட்ராக்ட் போட்டுட்டு வேற ஒருத்தருக்கு வித்துட்டாருன்னா அந்த வாங்கிய நபர் அவருக்கு தெரியும் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. he is not a bona fide purchaser இருந்தா, தெரியாம வாங்கிட்டா then bona fide purchaser for value வந்துரும். தெரிஞ்சே வாங்குறாரு, அதாவது நம்ம நோட்டீஸ் சொல்றோம், யோ நீ வாங்காத, இது நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், நீ வாங்குற மாதிரி தெரியுது, ஸோ யூ டோன்ட் பர்ச்சேஸ்னு சொல்லியும் அவர் வாங்கிட்டாருன்னா, that is a purchaser has notice of that contract அப்படின்னா, then the agreement holder has the right to enforce the contract on the purchaser. You get it? The agreement holder has the right to enforce the contract on the purchaser. That is, to the extent the original owner has the right. அதுதான் இந்த தாத்பரியத்துல ஒரு இந்த செக்ஷன்ல ஒரு தாத்பரியம். Possibly this section is rarely used in all these specific performance suits. So this is the thing. இதுல தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, to avoid this complications and இப்போ என்ன எடுத்து பாருங்க, ஒரே ஒரு பாயிண்ட் ஐ வில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஐ வில் க்ளோஸ் தி செஷன். See what happens. இப்போ ஏனுங்கிற ஒரு ஓனர், he executes a sale agreement to B. Correct? B. So A ஒப்பந்தம் போடுறாரு B. So B agreement. Right. Fine. 1ஆம் தேதி ஒப்பந்தம் போட்டு 25ஆம் தேதி C கிட்ட வித்துறாரு. C knows the transaction. Now what happens? A sells the property to C, bypassing the right of B under the contract. Simple fact. Fine. Now A கிட்டயே இவர் B திருப்பியும் வாங்க முடியுமா சொத்தை? ஏன்னா A is not an owner. அப்ப A ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னு வைங்க. See, I cannot convey a property what I don't have. On the date of the suit, I don't have the property. I have sold the property to C அப்படின்னு சொல்றாருன்னா, அதனால தான் Supreme Court in one earliest of the judgment, that it has been followed in every cases, the earliest judgment சொல்றேன், latest judgment சொல்றேன் நான். என்ன சொல்றாங்கன்னா, the purchaser who has overlooked the rights of B, that is C வந்து must have to join in the sale deed. So decree pass பண்ணா A decree holder, sorry, the judgment debtor, C is also a judgmentar. ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி தரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். AIR 1954 Supreme Court 75. AIR 1954 Supreme Court 75. This is followed in a latest judgment 2020 1 MWN 540. 2021 MWN 540 Maheshwari versus R. Balasubramanian. A. Maheshwari versus R. Balasubramanian. அதாவது என்னன்னா, the subsequent purchaser must also join the sale deed. So I'll just brush up certain things and then we'll end this session. We have discussed section 35, 36, 37, 38, 39 and 40. Fine. Of which the first three sections are very important and more applicable, and section 40 we will be applying it in very many suits in case of specific performances. Section 35 deals about doctrine of election. That is, election means choosing amongst the alternatives. If somebody's property is sold or if somebody's property is transferred, then the person who transferring the property gives the benefit on the person on whose property it is transferred, then the person who lost the property can elect. If he takes the election, then he is bound by the election. Later, he cannot approbate and reprobate. Some of the case laws that we have seen it. Section 36 and 37 both together deals with law of apportionment under the Transfer of Property Act. That we call it as a doctrine of apportionment.
Section 36 is with respect to time of periodical payments. Section 37 is with respect to the estate, that is a share or the value of the shares to be given. On purchase, if we purchase it from 3 joint owners or 4 joint owners, then the consideration must be equally given to the purchasers, to the sellers. This is 37. 38 and 39 deals with respect to transfer of some property during maintenance. That is, 37 deals with transfer of property where a maintenance is created, and if a circumstances can be shown and a person comes forward to purchase that property, then he is protected if he is a person in good purchaser in good faith. Then section 39, a charge is created. It is like a charge. Then if a third party has purchased the property, overlooking the right of maintenance, அதுல maintenance இருக்கு, இதுலயும் maintenance இருக்கு, overlooking the right of maintenance of the person has purchased, then the maintenance holder can compel that purchaser to make good him. That is the charge on that property. Now 40, a burden or an obligation on purchase. It may be obligation created on 2 ways. One is by way of an easement, and another by way on the question of sale agreements. With respect to sale agreements, if a person bypasses the sale agreements and purchases the property knowing full well that there is a pre-existing contract between the owner and another person, if he knows it and purchases, then he is bound. He has an obligation on the ownership. He has to reconvey the lands. Then I have given some cases. So with respect to this, I wish to close this session. Even though I have dealt only 5 sections, I thought it would be very essential for us to understand these sections for a reason. That these are all the sections we do not, we actually apply, but we do not apply these sections during our proceedings in court.